வணக்கம். எக்கனாமிக் டைம்ஸ்ல ராஜன் ரீசென்ட்டா ஒரு எழுத்து எழுதியிருக்கிறார். ஒரு ஆர்டிக்கிள். இந்த ராஜன் வந்து பெரியப்பா கதைய பத்தி எழுதியிருக்கிறார். நம்மளுக்கு தான் பெரியப்பாவும் 2 செல்ல பசங்க கதை தெரியும். ராஜன் சொல்றாரு, பல பசங்க இருக்காங்க அது மாதிரி. ரீசென்ட்டா குணால் கானரா அப்படின்னு ஒரு காமெடியனோட பேசும்போது, ஹிமான்ஷு அப்படின்னு ஒரு புரொஃபசரும் இதே தான் சொன்னார். நம்ம ஊர்ல பில்லியனியர்லாம் ஆறாங்கன்னா, அவன் ஏதாவது இனோவேஷன் பண்ணி ஏதாவது டிக்டாக் கண்டுபிடிச்சான். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு பில்லியனர் ஆயிட்டான்னா, என்னோட சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க மாட்டான். ஆனா, நம்ம ஊர்ல வந்து பில்லியனர் ஆற முக்காவாசி பேர் வந்து கார்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்லியா இருந்து, அவங்க வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வாங்கி, மோனோபொலியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பெருசா ஆயிடுறாங்க. இது வந்து குரோனி கேபிட்டலிசம்னு ஹிமான்ஷு சொல்லியிருக்கிறார். சரி, அவன் ஹிமான்ஷு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறான். அவன் ஒரு கம்யூனிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அதில் அவன் சொல்கிறான், பெரியப்பாவோட ஒரு செல்ல பிள்ளை 62 கம்பெனி வாங்கியிருக்கிறாரு ஆக்ஷனில். நேற்று கூட ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாரு, ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ்னு 12,600 கோடிக்குன்னு. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கே பணம் வருதுன்னு. ஏன்னா வெளிநாட்டில் இனிமேல் பணம் ரைஸ் பண்ண முடியாது அவருக்கு எல்ஐசியும் எஸ்பிஐயும் கொடுத்துன்னு இருக்காங்க. இப்போ அவர் பாண்ட்ஸு கூட இந்தியாவில் ட்ரேட் ஆக மாட்டேங்குது. எல்ஐசியே மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா பாண்டையும் வாங்கிட்டு போயிடுது. ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. அரவிந்த் சுப்பிரமணியம் என்ன பண்ணார் இதுக்கெல்லாம் முன்னாடியே, ப்ரொடெக்டிங் த நேஷ்னல் சாம்பியன்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதினார். இது மாதிரி சில ஏரியாஸில் வந்து வெளியாளுங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காம நேஷ்னல் சாம்பியன்ஸுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை அப்படியே அதை லேசாக மேனிப்புலேட் பண்ணி வச்சிடுறாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற டெலிகாம் பாலிசி. இது வோடஃபோன் ஐடியா எப்படியோ தொங்கிட்டு இருக்கு. மற்றவன்லாம் வந்து ஓடி போயிட்டான் விற்றுட்டு. எக்ஸ்டேக்கருக்கும் பெரிய லாஸ். ஏர்செல் இது மாதிரி கம்பெனிலாம் ஏர்செல்லும் ஆர்காமும் கடனே அடைக்க முடியாமல் பல லாஸ். இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ராஜன் அப்படி என்ன தான் எழுதிட்டாரு. என்ன ப்ராப்ளம், இந்தியாவில் ஏன் இனோவேஷன் இல்லை, அவர் இன்னும் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு அந்த ஆர்டிக்கலில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுப்பான். அவன் கேட்டால் மட்டும் நான் பதில் சொல்லுவேன். நான் வந்து ஃபஸ்ட் அந்த ஆர்டிக்கலை நான் அக்ரி பண்ணலை. இந்தியாவில் வந்து நிறைய இனோவேஷன் இருக்குது. இதில் வந்து பொலிட்டிக்கலாக எழுதியிருக்காரு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் தெரியுமா, இந்தியாவில் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள் யூபிஐ பண்ணியிருக்கோம், ஆதார் பண்ணியிருக்கோம். ஏன் லோ காஸ்ட் ட்ரக்ஸ்லாம் நாங்கள் ஜெனரிக் ட்ரக்ஸ்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். சரியா? சரி, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் வெறும் பாடி ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் ஜோஹோ இருக்குது, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இருக்குது, நாங்களும் தான் நிறையலாம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போமா. யூபிஐ வந்து கிரியேட் பண்ணது யார் தெரியுமா? அதெல்லாம் சார் பாருங்க, இந்தியா பற்றி சொன்னீங்க. இருப்பா, நீங்கள் முதல்ல பேசக்கூடாது, உடனே அப்படி பேசுகிறீங்க. யூபிஐ வந்து அவன் கேட்டது நேஷ்னல் சாம்பியன்ஸை பற்றி. இந்த நேஷ்னல் சாம்பியன்ஸ் எல்லாம் யூபிஐ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் தான் பாவம் ஒரு கம்பெனி ஆரம்பித்து வேறு வழி இல்லாமல் யூபிஐ பண்ணிட்டாங்க. புரியுதா? இந்த யூபிஐ வந்து நீங்கள் கோல் போஸ்ட் அவர் நேஷ்னல் சாம்பியன்ஸை பற்றி பேசுகிறார். நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த செக்கு பேங்க்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் நம்ம பேங்க்கெல்லாம் இழுத்து தாப்பா போட்டுடுறாங்க. 3 நாள் 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் வந்து எல்லாமே நின்று போயிடுதுன்னு. ஃபஸ்ட்டு நெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிசி. நாங்கள் செஞ்சது வேறு, நீ செஞ்சீங்க. சரி சரி, அவன் பண்ணிட்டு கவர்மெண்ட் பாலிசியை வச்சு அவன் பண்ணிட்டு இந்த நேஷ்னல் சாம்பியன்ஸ் பண்ணிட்டாங்கிற டு ஒரு எக்ஸ்டென்ட். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணப்புறம் இந்த நேஷ்னல் சாம்பியன்ஸில் பின்னாடி வர லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு உதய் கோத்தக்கு இது மாதிரி இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வியாபாரமே இருக்காமல் போயிடுச்சு அப்படின்னு. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், யூபிஐயை பற்றி சொன்னேன். இந்த யூபிஐ மேலே இன்டர்ஃபேஸ் போட்டு ஈஸியாக வைக்கிறாங்கல்ல, அந்த இன்டர்ஃபேஸில் டாப் 2வும் வந்து ஃபாரின் கம்பெனி. பாருங்க, இது எப்படி சொன்னால் நீங்கள் உடனே எப்படி கிரெடிட் நீங்கள் எடுத்துட்டுருக்க. நாங்கள் அப்புறம் நாங்கள் வந்து புது கம்பெனிஸ் நாங்கள் இனோவேட்டிவா ஓலா எலக்ட்ரிக் சொன்னானோ ஜீரோடா சொன்னா நீங்க உடனே அப்படி போட்டு அடிக்கிறீங்க. ஓலா ரொம்ப அநியாயங்க அது. ஓலா யார கொஞ்சம் இதுமே கேபிட்டல் ரிஸ்க் நாங்களும் எடுக்கிறோம். ரிஸ்க் எடுக்காம எங்க சக்சஸ்? ஓலாவா
ஆமா ஊபர் ரிஸ்க் எடுத்து ஒரு கம்பெனி ஒரு ஆள் வந்து பாருங்க நீங்கள் எல்லாம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே இனோவேட்டிவா அவர் கொண்டு வந்திருக்கு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இனோவேட்டிவா. ஆமா நாங்கெல்லாம் எவ்வளோ யூனிக்கானுங்க கிட்ட பைஜூஸ் ஆன்லைன் லேர்னிங் நாங்கள் இது மாதிரி இனோவேட்டிவாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன உடனே கிரிட்டிக்கலாக இருக்கீங்க. ஒன்று ரிஸ்க் அவர்ஷனுங்கிறீங்க, அப்புறம் ரிஸ்க் நாங்கள் எடுத்தால் நீங்கள் உடனே முட்டாளுங்கிறீங்க. ஹலோ, அவன் சொல்கிறதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நீ மிஸ் பண்ணுற. அவன் என்ன சொல்கிறான், இந்த சர்வீஸ் பற்றி எல்லாம் பேசலை. எக்ஸிஸ்டிங் சர்வீஸை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு ஆன்லைனில் போட்டு இது இனோவேஷன் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதை பற்றி பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், ஃபேஸ்புக் நீ ஒரு ஃபேஸ்புக் பண்ணேன்னா உன்னை கை தட்டுவாங்க. அடுத்தது ட்விட்டர் இல்லை டிக்டாக், இது சோஷியல் மீடியாவில். அவர் பாவம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. பேன் பண்ணி நாங்களும் ஒரு டிக்டாக் பண்ண பார்த்தோம். அந்த கொஞ்சம் டிக்டாக் ஆள் அது அது கிரெடிட் கொடுக்கணும். சரி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், அது பாருங்க, டெலிகிராமும் வெளியிலேன்னு வந்தது, சிக்னலும் வெளியிலேன்னு வந்தது. சரி, அது வேண்டாம்ப்பா, ஐடி ரொம்ப எங்களுக்கு அதெல்லாம் புரியாது, அதனால நாங்கள் பண்ணல. சரி, அதுலேயே இந்த டெக்னிக்கலில் நாங்கள் பிஸ்தாங்கிறீங்கல்ல, இவ்வளோ நாள் ஆச்சுல்ல. சாப் மாதிரி ஒரு ப்ராடக்டை வேர்ல்டு வைடு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் எதாவது பண்ணீங்க. சாப்பை இப்போ கோயந்தாக போகுது. பட் சாப்பு வந்து இஆர்பிங்கிறது போது கூட நீங்கள் ஒன்றும் பண்ணலை. குளோபலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் உங்களால், சரி அதை விட்டுரு. இந்த இது சொன்னீங்க ஏதோ ரெண்டு இங்கே மெட்ராஸ் கம்பெனி சிஆர்எம் காப்பி இது என்ன தெரியுமா, சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு கம்பெனி இருந்தது. எரிக் பர்னின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சது. அவன் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து வெளில வந்தவன். அதை பார்த்து எப்படி காப்பி அப்படி அடித்தது காப்பி. அடுத்தது அவன் என்ன சொல்கிறான், இந்தியன் கார்ஸை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, இந்தியன் கார்ஸை ஹெவியாக ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஹை டியூட்டி போட்டு மற்றவெல்லாம் கம்பீட் பண்ண முடியாமல் சொல்கிறீங்க. நாங்கள் தான் பெரிய ஆட்டோ எக்ஸ்பர்ட்ஸ். நாங்கள் எங்கள் ஆட்டோ 3 வீலர் ஆட்டோஸ் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, எங்கள் டிவிஎஸ் ஆட்டோ, பஜாஜ் ஆட்டோலாம் நிற்குதுங்க. என்னது? ஆமாம், போய் பாருங்க. ஆட்டோ நாங்கள் தான் நம்பர் 1 எக்ஸ்போர்ட். ஆட்டோமொபைல்ஸில் வேணாம், எங்கேயுமே ஓடாத வண்டியை ஒன்று 3 வீலர் இருக்கிறது காசு கட்டிங் பண்ணி அவன் கேட்கறது வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட். இது வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட். ஏதாவது சிரிப்பு வந்துடும், நீயே சிரிக்கிற. சரி, அவன் சொல்ற டொயோட்டா மாதிரி ஒரு கம்பெனி. நீயே சொன்ன நேற்று நம்ம டொயோட்டா பேசுறச்ச, ஜப் அமெரிக்காக்காரன் விருப்பேற்றினா அவன் போய் டொயோட்டா மாதிரி ஒரு கார் தனியாக பண்ணிட்டான். சரி, அது வேணாங்க. இந்த அக்கியோ மோரிதா புஸ்தகம் படிச்சிருக்கோம். பெல் லேபில் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சோன்னா போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டிரான்சிஸ்டர் வச்சு ஈஸியாக ரேடியோ பண்ணான், வாக்மேன் பண்ணான், டிஸ்க்மேக் பண்ணான். சரி, நிண்டெண்டோ அது ஒன்றுக்கு நானும் நம்ம வேணால் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணல, ஆனால் நம்ம பிரைட்டஸ்ட் டேலண்ட்லாம் மைக்ரோசாஃப்டில், யூடியூப்பில் கூலியில் வேலை செஞ்சு பாருங்க. இன்டெலெக்சுவல் எக்ஸ்போர்ட் நாங்கள் தான் செய்கிறோங்க. அதாவது அவன் என்ன சொல்கிறாங்கிறது க்ளீனாக வேர்ல்ட் லீடர்ஸ் நாங்கள் தான். ஏன் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரும் நாங்கள் தான் இருக்கோம். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இங்கேருந்து அவங்க தாத்தா உகாண்டாக்கு விரட்டி உகாண்டாலேருந்து அங்கே போயிட்டான். அவன் கலெக்டர் மோர் சீரியஸ் நோட்டில் என்ன சொல்கிறான்னா, a company is created by innovation. ஒத்துக்கிறேன், வலிக்குது அவர் சொல்லும் போது வலிக்குது. You have to create innovative products. சரி, ஏன் ஆளான அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அதுக்கு தான் அவன் வராமல் அந்த சொல்யூஷனும் அவன் சொல்கிறான். இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒருத்தன் வந்து இப்போ ஃபேஸ்புக்கு என்ன ஈஸி, பீட்டர் தீல் காசு போட்டான், இந்த பேபால் மாஃபியா காசு போட்டான். பேபாலில் காசு பண்ண முன்னாடியே ஃபேர்சைல்ட் செமிகண்டக்டர்ஸ்னு ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு வந்தது. ஆதர் ராக்னு ஒருத்தன் காசு போட்டான். பீப்புள் ஆர் வில்லிங் டு டேக், இட்ஸ் நாட் கவர்மெண்ட், பீப்புள் ஆர் வில்லிங் டு டேக் அ ரிஸ்க். ஸோ தட் தெர் இஸ் கேபிட்டலுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு டைஅப் பண்ணி யூனிவர்சிட்டிலேருந்து வெளில வரவன் தான் வந்து இந்த இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறான். இஃப் யூ லுக் அட் இன்டெல், ஹெச்பி, இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ்லாம் is cross-pollination of ideas coming from universities which are funded by industry. இண்டஸ்ட்ரியும் யூனிவர்சிட்டியும் cross-pollination. ஸோ கவர்மெண்டோட தப்பு இல்லை இது, டாட்டாவோட தப்பு. இது நல்லதாக சொல்லிட்டீங்க, எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, டாட்டா அவ்வளோ ஃபவுண்டேஷன் பண்ணி இவ்வளோலாம் பண்ணிட்டு
அவங்க வந்து தான் இது பண்ணாம, அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருக்காங்க கொஞ்சம் நம்ம இருப்பா. யூத் மேல. யூனிவர்சிட்டி இருக்குல்ல, யூனிவர்சிட்டி ம். அது யார் நடத்துகிறாங்க? இட் இஸ் நாட் ஒன் கவர்மெண்ட் எங் கவர்மெண்ட் இல்லை, அதான் ஸ்டேட் கவர்மெண்ட். 75 வருஷமாக கவர்மெண்ட்ஸ் have not funded, have not அது created ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன், ecosystem for research. அது ஒத்துக்கிறேன். ரைட்டா? நம்ம ஊரில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் மைண்ட் செட். கரெக்ட். இப்போ நான் கார் இந்தியாவிலேயே நான் சொல்கிறேன், நீ வந்து ஒரு ஹை எண்டு கார் இது ஒரு எஸ்யூவி வாங்கினேன்னு வை. நான் என்கிட்ட ஒரு இனோவா ஒன்று இருக்குது. இனோவாவோட இன்வாய்ஸ் பார்த்தோன்னா எனக்கு தூக்கி வரி போட்டுது. அவன் பில் எப்படி கொடுக்குறான்னா, காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் 16 lakhs, மீதி எல்லாமே டேக்ஸுன்னு ஒரு 13 லட்ச ரூபா போடுறான். ஸோ தி ப்ராப்ளம் இஸ் டாக்ஸேஷன் ஹேஸ் மேட் ஷுவர். அது இந்திரா காந்தி பண்ணது தானே சார்? இந்திரா காந்திலேருந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ண வேண்டியது தான் 13 வருஷம் எடுத்துட்டே. அப்போ இந்திரா காந்தி அப்போ இருந்தாங்க, ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1947 நீங்கள் இருந்தீங்க. சரிப்பா, நாங்கள் வந்து 10 years தான் இருந்தோம். 10 years இருந்தீங்கல்ல. ஆமாம். இப்போ என்ன சொல்கிறேன், நம்ம 10 yearsல டியூட்டியெல்லாம் ஏற்றிட்டீங்க நீங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆப்பிளோட நீங்கள் இங்கே அசம்பிளிங் பண்ணாமல் ஆப்பிள்கிட்ட எல்லா பார்ட்ஸையும் இங்கே ரெடி பண்ணுன்னு சொல்லணும்ல. நீங்கள் சைனாலேருந்து எல்லா பார்ட்டையும் கொண்டு வந்துட்டு இங்கே அசம்பிள் பண்ணிட்டு குளோபல் கனெக்டட் வேர்ல்ட் ட்ரேட் நெட்வொர்க்கில் இம்பார்ட்டன்ட் சப்ளை செயின் என்டெக் நெட்வொர்க்கு ஊர்லேருந்து கூட்டின்னு வந்து இங்கே அசம்பிள் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படின்னா ஏன் ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக எல்லா கண்ட்ரிக்கும் லெட்டர் கொடுத்துருல, இந்தியாவுக்கு ஏன் லெட்டர் கொடுக்கல? அப்படின்னா நாங்கள் தான் கையெழுத்து அங்கேயே வாசல்லையே உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒரு டீல் சைன் பண்ணுறதுக்கு. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, சீரியஸ் மேட்டர். நம்ம ஊரில் வந்து இனோவேஷன் கிடையாது. அது ஒத்துக்கிறேன். we cannot create new products. ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, innovation is not done by large companies. Innovation is done by small companies. So YouTube was a small company started by 4 people. இவன் சாப்பிட்டான், கூகுள் வாங்கிட்டான், இன்ஸ்டாகிராமும் வாங்கினான், வாட்ஸ்அப்பும் அப்படி தான் வாங்கினான். எல்லாமே வந்து கூகுள் மேப்பும் அப்படி தான். ஸோ யூ ஷுட் ஹாவ் 3-4 பேர் சேர்ந்து ஒரு இனோவேட். ஹாட்மெயில் அதானே ஃபஸ்ட்டு. சவீர் பாட்டியாவோட ஹாட்மெயில் எல்லாமே வந்து டிசைன் பை அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், பாட் பை அ லார்ஜ் கம்பெனி லேட்டர். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, 3-4 பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு பெரிய கம்பெனி காசு தர மாட்டான் முன்னாடி. நம்மளோட வெல்த்தி இன்வெஸ்டர்ஸும் ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தட் கம்பெனி அண்ட் தட் கம்பெனி ஹேஸ் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். இந்தியாவிலே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிட் வந்து நீ சொன்னதான் நான் சொல்கிறேன். கேரட்லேருந்து ஒரு கம்பெனி ஆன்லைன் ஜுவல்லரி வாங்கினான். அவனை குயிக்காக ஒரு 10 அவன் குரோ ஆனும்போதே அவனில் நியர்லி 50% டாட்டாஸ் வாங்கி டைட்டன்லேருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தே க்ரூ இட் டு அ பாயிண்ட் அண்ட் கடைசி 50% 4500 கோடிக்கு வாங்கினாங்க. அதுலேயும் இனோவேஷன் ஒன்றும் கிடையாது. ஜுவல்லரியை ஆன்லைனாக விற்றான். he created a new category of jewelry, not 24 22 கேரட் இல்லாமல் மற்ற இன்னொரு கேரட்டை விற்றான். அந்த காப்பி அதையே வந்து இப்போ ஸ்டோராக மாற்றிட்டான். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், இனோவேஷன் நீ சொன்னேன்னா அதுதான் மேக்ஸிமம். ஏன்னா எதுக்கு லென்ஸ் காட்ட சொன்னீங்கன்னா கில்பி பார்க்கரை பார்த்து காப்பி அடிச்சிட்டான். அது மோஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் காப்பி கேட்ஸ் ஆஃப் ஃபாரின் ஸ்டார்ட் அப்ஸ். ஃப்ளிப்கார்ட் இஸ் அ காப்பி ஆஃப் அமேசான். 2 பன்ஸ் 2 சச்சினும் அமேசானில் வேலையை விட்டுட்டு இந்த கோடை போட்டு இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. வி ஆர் நாட் பீன் சக்ஸஸ்ஃபுல் லைக் ஜாக்மா மாதிரி ஒரு ஆளை ப்ரொடியூஸ் பண்ணி அலிபாபா புக் பண்ணல. விசாட் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கல. நாங்கள் இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அலிபாபா அண்ட் விசாட் வந்து ஹவ் நவ் மேட் ஷுவர் சச் தட் அவங்க டோக்கன்ஸே ஹஸ் பிகம் கேஷ். கரெக்ட். ரைட்டா? ரெண்டும் ப்ரைவேட் கம்பெனிஸ் இன் அ கம்யூனிஸ்ட் வேர்ல்டு. ஆமாம். none of your companies have become like that. your company still don't பியூர்லி ஃபண்டிங்கிறீங்களா? யார் இது ஒன்று வந்து யூனிவர்சிட்டி குவாலிட்டி இல்லை. we don't have those quality of university. ஏன்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன ப்ராப்ளம்னா, கொஸ்டின் 1 time ஆன்சர் 5 time தான் எக்ஸ்பிளைன். ஐ ஹவ் கான் த்ரூ யூனிவர்சிட்டி சிஸ்டம், நீங்களும் போயிருக்கீங்க. அதில் என்ன நான் படித்த பிரெயின் ட்ரெயின் ஆயிருக்கு நிறைய. பிரெயின் ட்ரெயின் இல்லை பாஸ், பிரெயின் ஃபேடு. ஏன்னா நான் 1985 படித்த டெக்ஸ்ட் புக்கு தான் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1990s என்னோட 9 வருஷம் நீ சின்னவன். ஆமாம். 9 years later you are studying the same Goenkar 85 புக்கு.
ஒத்துக்கிறேன். ம். பட் நான் இது ஏதாவது கொஞ்சம் பட் இரு. ஆல்சோ யாராவது நீங்கள் டேலண்ட் தான் ஓடி போயிடுறாங்களே. நான் காட்டன் படித்தேன், ஒரிஜினல் புக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ம். அதை ஒருத்தன் காப்பி அடித்து அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்குலாம், பிஎல் தரேஜா புக்கு. நீ சொல்லி கொடுக்குறதுலே ஃப்ளா இருக்குங்கிறது. இட் கேனாட் பி கவர்மெண்ட் அப்பாயிண்டட் அது பிகாஸ் நீங்கள் உடனே எங்கள் ஆளுங்களாம் எமினன்ட் இல்லைம்பீங்க. இப்போ எங்களோட ஆர்பிஐ கவர்னர்லாம் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கலங்கிறீங்க. நாங்கள் ஒரு பேனல் கிரியேட் பண்ணால் உடனே நீங்கள் அதை சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு ஆச்சாரியா கரெக்டாக கூப்பிடுக்கிறேனோ இல்லையா? எஸ், குவாலிட்டி எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும்னு ஒத்துக்கிறேன். அப்பதான் இன்னோவேஷனே வரும். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பிரைவேட் இண்டஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம பிரைவேட் இண்டஸ்ட்ரி பிரைவேட் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாம எங்க? இப்போ நீ ஐஐடி மெட்ராஸுக்கு போய் எவ்வளோ வந்து பில்டிங் இருக்குன்னு பாரு. ஆமா, உங்க நோல் டாட்டா போய் இங்கிலாந்துல போய் கிரீன் ஸ்டீல் ஃபேக்டரி திறக்காம இங்க ஒரு 2-3 இன்ஸ்டிடியூட் திறக்கலாம்ல. கிரீன் ஸ்டீல் ஃபேக்டரி வரும். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.